நம்ம தலைவன் லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷன்ல தரமா உருவாகிட்டு இருக்க மூவி தான் BEN இசாட் பென்ஸ். இந்த மூவி இந்த மாதிரி லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியூல தான் நடக்க போகுது. இது எல்சியூக்கு முன்னாடி இல்ல பின்னாடியும் இல்ல, இந்த மாதிரி எல்சியூவோட கனெக்ட்ல இருக்கிற ஒரு பேரலல் மூவி தான் இந்த ஒரு பென்ஸ். இந்த பென்ஸ் மூவிக்கான ஒரு கேரக்டர் ப்ரோமோ ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் நிவின் பாலி பிளே பண்ற ட்வின் ஃபிஷ் வால்டர் அப்படின்ற வில்லன் கேரக்டர் தான் இந்த ஒரு ப்ரோமோல நமக்கு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு பென்ஸோட கேரக்டர் ப்ரோமோவை தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். சீரியஸா செம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, அது எல்லாத்தையும் மொத்தமா இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். அதனாலேயே வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி எல்சியூ ஃபேன்ஸ் மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி செம்மையான வீடியோஸ்லாம் என்னால தொடர்ந்து கொடுக்க முடியும். ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆரம்பத்துல இந்த பென்ஸ் கேரக்டரோட ப்ரோமோ வீடியோக்கு எனக்கு பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா சுத்தமா இல்ல. ஆனா ரீசெண்டா இந்த பிரேக் டவுனை வச்சு நிறைய மீம்ஸ் பார்த்தேங்க. நீ என்னடா ரோலெக்ஸ் மாதிரி பயங்கரமான வில்லனா வருவேன்னு பார்த்தா எப்படி உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பும், இன்னொரு குரூப் என்னடா பிஜிஎம் போட்டு வச்சிருக்கீங்க, அந்த கேரக்டர் ப்ரோமோ அந்த வில்லன் கேரக்டர்லாம் ஓகே, ஆனா பிஜிஎம் சுத்தமா செட் ஆகலையே, கொஞ்சம் கூட சிங்கே ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அடிக்க. அப்படி என்னதான் இருக்குன்னு இந்த பென்ஸ் கேரக்டர் ப்ரோமோவை பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் எனக்கு கண்ணுல சிக்குச்சு. ரைட்டுங்க, இப்போ இந்த ட்வின் ஃபிஷ் வால்டர் இந்த கேரக்டரோட நேம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கட்டும், மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் இருக்கு, அது என்னங்கிறத வீடியோட எண்ணில சொல்றேன். இப்போ நம்ம இங்க பார்த்த இந்த ட்வின் ஃபிஷ் வால்டர் இந்த கோல்டெல்லாம் அள்ளி போட்டுட்டு தகதகன் இருக்காருல, இந்த காஸ்டியூமோட இந்த பென்ஸ் மூவில வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு ட்வின் ஃபிஷ் வால்டர் இந்த பென்ஸ் மூவிக்கான மெயின் வில்லன் கிடையாது. அதுவும் ஏங்கிறத பின்னாடி சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் இந்த ஒரு காஸ்டியூம்ல தான் இந்த பென்ஸ் மூவில வர போறாரு அப்படின்னா, ஸோ கண்டிப்பா அந்த மாதிரியான காஸ்டியூமை இந்த ஒரு கேரக்டர் ப்ரோமோல ரிவீல் பண்ண மாட்டாங்க. மீறியும் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூமை இதை தாண்டி ஒரு பயங்கரமான காஸ்டியூமை நம்ம இந்த பென்ஸ் மூவில இந்த ட்வின் ஃபிஷ் வால்டருக்கு பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதே காஸ்டியூமோட வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இதே காஸ்டியூமை கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கு. ஆனா என்னையா காஸ்டியூம் இது, சும்மா தக தகன்னு தங்க விளம்பரத்துல வர்ற ஹீரோயின் மாதிரி. ஒரு பக்கம் பாக்குறதுக்கு இப்ப ரீசெண்டா கார்த்தியோட மூவி வந்துச்சு ஜப்பானு, அதுல வர்ற ஜப்பான் மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ட்வின் ஃபிஷ் வால்டர் எனக்கு மட்டும்தான் வித்தியாசமா தெரியறாரான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்சியூல பார்த்த வில்லன்ஸ் எல்லாருமே டெரரா ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பானுங்க. பட் இந்த ட்வின் ஃபிஷ் வால்டர் அவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் இல்ல நிறையாவே டிஃப்ரெண்டா இருக்காரு. இந்த ப்ரோமோவோட பேக்ரவுண்ட்லயே ஒரு டாக் பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. ஸோ அதோட கழுத்துலயும் கோல்ட் செயின் தான் இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அடி விழுகிற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. ஆனா இங்க அடி வாங்குறவன் கத்தனுமே, கதறி அழுகணும், அதான சீன் சீக்வன்ஸ். ஆனா இங்க அடி விழுகிற சவுண்டு தான் கேக்குது. ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த ஒரு சவுண்டும் வரல. ஒருவேளை தான் ஊம குத்தா குத்துறதோ. இங்க இந்த ரெட்டமின் வால்டர் ஒருவேளை யாரையோ அடிச்சு கொண்டுட்டாரா, இல்ல செத்த பணத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காரா அப்படின்றது சத்தியமா தெரியல. அப்படி செத்த பணத்தையே இந்த அளவுக்கு அடிக்கிறானா பயங்கரமான சைக்கோவா இருப்பான் போலயே. உள்ள இருந்து நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் பயங்கர மாசா மூக்கிலே புகவுட்னு வெளியே வராப்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரோட ட்வின் ஃபிஷ் வால்டர் அந்த பேருக்கு ஏத்த மாதிரி, அந்த ட்வின் ஃபிஷ்க்கு ஏத்த மாதிரி அவர் போட்டிருக்க அந்த ஒரு கோட் அதுலயுமே 2 ஃபிஷ் இருக்கு. அவருக்கு பின்னாடி பொம்மை இருக்கு, அதுவுமே 2ஆ தான் இருக்கு. அவரோட கழுத்துல அந்த டாலரை கவனிச்சிங்கன்னா அதுலயுமே ட்வின் ஃபிஷ் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ட்வின் ஃபிஷ் இருக்க மாதிரியான அந்த ஒரு ஃப்ரேமை தான் செவுத்துல மாட்டி வச்சிருக்கானுங்க. எல்லாமே 2 தெரியுது டாக்டர் அப்படின்ற மாதிரி, எல்லாமே இங்க 2 தான் தெரியுது. இங்க கேரக்டரே 2 தான் இருக்கு. பின்னாடி வரேன். இந்த மாதிரி வில்லன்ஸுக்கு சிம்பிள் கொடுக்குறது நம்ம லோகேஷ் கனகராஜோட ஒரு கிளாசிக்கான ஸ்டைல். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம சந்தானம் கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட முதுகுல டாக்டர் இருக்க மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். நம்ம ரோலெக்ஸ்க்கு ஸ்கார்பியன், அந்த மாதிரி நம்ம வால்டருக்கு ட்வின் ஃபிஷ், அந்த ஒரு சிம்பிள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டரோட கையில பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஹேமர் இருக்கு. ஆனா இது ஃபுல்லா கோல்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். மேபி இந்த மாதிரி கோல்டு பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஒரு ஹேமரா இருக்கலாம். பட் அதுல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்க மாதிரி தெரியுது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தோணல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க இந்த மனுஷனோட உடம்பு ஃபுல்லா தங்கம் தான், சும்மா தங்கத்திலேயே தக தகன்னு மின்றாப்ல. என்னோட கெஸ் என்னன்னா இந்த பென்ஸ் மூவில நம்மளோட ட்வின் ஃபிஷ் வால்டர் இந்த மாதிரி ஒரு கோல்டு ஸ்மக்லரா இருக்கலான்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. ஏன்னா இவ்வளவு தங்கம் தன்னோட உடம்புல போடணும்னா கண்டிப்பா அது தங்க கடத்தல் பண்றவனால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி இங்க பேக்ரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா அங்கேயுமே தங்க கட்டிகள் எல்லாம் குமிச்சு வச்சிருக்க மாதிரியான ஒரு ஃப்ரேம் இருக்கு. அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க முழுசா தங்கத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு மேனா குயின் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் ஒரு கோல்ட் ஸ்மக்லர் தான். கோல்டு இந்த மாதிரி எல்லாரும் மாதிரியும் கடத்தாம இந்த மாதிரி கோல்டை வச்சே மேனா குயினா செஞ்சு அதை இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி கடத்துற ஒரு கடத்தல்காரனா கூட நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் இந்த இடத்துல இருக்கலாம். இதே மாதிரி ஒரு கோல்டு ஸ்மக்லிங் கான்செப்டை தான் நம்ம இந்த மாதிரி கூலி மூவிலையும் பார்க்க போறோம். அந்த மூவி இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் அந்த கூலி மூவிக்கான பவர் ஹவுஸ் வைப்
அந்த வீடியோட பிரேக் டவுன் மேல ஐகான்ல கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் அந்த மூவி பத்தியும் பேசியிருப்போம். ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ முடிச்சுட்டு கடைசியில் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த பென்ஸோட கேரக்டர் ப்ரோமோல நெக்ஸ்ட் ஷாட்டே இங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இங்கேயும் 2 மீன் இருக்கு. 2 மீன் நல்லா வறுத்து வச்சிருக்கானுங்க. என்னடா இங்க எல்லாமே 2 இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கொடுத்தாங்க பாருங்க சரியான ட்விஸ்ட். இங்க நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டரும் 2 பேரா இருக்கானுங்க. நிறைய பேர் இதை பார்த்துட்டு இந்த ட்வின் ஃபிஷ் வால்டரும் எங்க உட்காந்துருக்கவனும் ட்வின்ஸ் நினைச்சிருப்பீங்க. ஆனா 2 பேருமே இங்க ட்வின்ஸ் கிடையாது. இதை ஏன்னா கன்ஃபார்மா சொல்றேன்னா இங்க இந்த கேரக்டரோட நெத்தில நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க ஒரு மார்க் இருக்கும். இதே மார்க் தான் நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டரோட நெத்திலையும் இருக்கும். இவங்க 2 பேரும் ட்வின்ஸா இருந்தா இவங்க 2 பேருக்கும் ஒரே டைம்ல எப்படி அந்த மாதிரியான மார்க் நெத்தில இருக்கும்? 2 பேருக்கும் ஒரே டைம்ல அடிபட்டு இருக்கும்? கண்டிப்பா அப்படிலாம் இருக்காதுல்ல. என்ன கேட்டீங்கன்னா இது நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர். கண்டிப்பா இது அவரோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் பர்சனாலிட்டியா இருக்கலாம். அதே மாதிரி இந்த 2 கேரக்டருக்குமான அந்த டிஃபரன்ஸ் அதை நல்லாவே பார்க்க முடியும். நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட பல்லு முதக்குன்னு கோல்ட்ல இருக்கும். ஆனா இங்க இருக்க கேரக்டருக்கு பல்லெல்லாம் நார்மலா தான் இருக்கு. கையில ஒரு சாதாரண வீடியோ வச்சுட்டு இந்த கையில யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ்ல குவார்டரை வச்சுட்டு ஒரு வேலைக்காரன் என்ன ஒரு அவுட்ஃபிட்ல இருப்பானோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் இங்க போட்டிருக்காரு. 10 குறைக்கு கழுத்துல ஒரு துண்டு வேற. எனக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது டோல் ரோல் கிடையாது. அதாவது ட்வின்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இல்லைன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பர்சனாலிட்டியா தான் இங்க இருக்க இந்த ஒரு கேரக்டர் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இங்க நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் தனக்கு தானே தான் பேசிட்டு இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா இங்க இருக்கல இந்த சாதாரணமான கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருந்து தான் நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு இங்க நம்ம பாக்குற இந்த சாதாரண வால்டர் எப்படி இந்த மாதிரி ஒரு ட்வின் ஃபிஷ் வால்டரா மாறினா அப்படின்றத கூட இந்த ஒரு மூவில நமக்கு தெளிவா சொல்லலாம். அதாவது இந்த லெவல்ல இருக்க ஒருத்தன் எப்படி அந்த லெவலுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் அந்த ஒரு சாதாரணமா இருக்க வால்டர் கிட்ட அதாவது தனக்கு தானே அவனோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அந்த கேரக்டர் சொல்றது என்னன்னா BENS பென்ஸ். இங்க நம்ம ராகவா லாரன்ஸ் தான் பென்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்ன்னு சொல்லிட்டு அது அந்த கேரக்டரே கடைசியில மாத்தி சொல்லும். எஸ் கிடையாது இசாட். BENS பென்ஸ் கிடையாது BEN இசாட் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இங்க நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் சொல்றத நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்குள்ள இருக்க அவன் தலைய நசுக்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் சொல்றாரு. முந்தின டீசர்லயே நம்ம பார்த்திருப்போம் பென்ஸ் இந்த மாதிரி ஒரு சிவப்பு ஹெல்மெட் போட்டு பைக்ல வர மாதிரி. இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் அவர் இந்த மாதிரி பென்ஸை பத்தி சொல்லும் போது இங்க பேக்ரவுண்ட்ல ஒரு பைக் சவுண்டுமே கேட்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பென்ஸ் இங்க ஒரு விஜிலாண்டியா இருக்கலாம். எப்படின்னா அந்த டேர் டெவில் சீரீஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம்ல எப்படி நம்ம மேட் மோடாக் லாயராவும் இருந்துகிட்டு டேர் டெவிலா நைட்டு கிரைம்ஸ் எல்லாம் எதிர்த்து போராடி முக்கியமா ஒரு ஆன்டி ஹீரோவா இருப்பாரோ அதே மாதிரி கூட இங்க நம்ம பென்ஸ் இருக்கலாம். காலையில சமையல்காரன் நைட் ஆனா ரெட் ஹெல்மெட் போட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளுற ஒரு பயங்கரமான விஜிலாண்டி. அப்படி இருந்தாலும் பாக்குறதுக்கு படும் பயங்கரமா தான் இருக்கும். அடுத்த ஃப்ரேம் சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட்ரா பிரேக்கிங் பேட்கான ஒரு ரெஃபரன்ஸ். Say my name. இங்க 2 பேரோட நேமும் வால்டர் தானே. இங்க இந்த ட்வின் ஃபிஷ் வால்டரை பாக்குறதுக்கு கண்டிப்பா இவர் வில்லன் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பென்ஸ் மூவில இவர் மெயின் வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இதை முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். எப்படி ப்ரோ இதை இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அவரோட கழுத்துல பாத்தீங்கன்னா ட்வின் ஃபிஷ் அதான் அவருக்கான சைனா இருந்திருக்கும். ஆனா பென்ஸோட டீசர் கட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ல ஒரு டிஃபரெண்டான சைன் இருந்திருக்கும். அதாவது ட்வின் ஸ்னேக் இருக்க மாதிரி. இதே மாதிரி ஒரு சைனை தான் நம்ம விக்ரம் மூவிலேயே பார்த்திருப்போம். அதாவது அந்த ஸ்கார்பியன்னா ரோலெக்ஸ் தான் விக்ரம் மூவில மெயின் வில்லன். சந்தானம் அவர் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இங்க சந்தானம் மாதிரியான ஒரு கேரக்டரா தான் நம்ம ட்வின் ஃபிஷ் வால்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ட்வின் ஸ்னேக்கு கீழே தான் நம்ம ட்வின் ஃபிஷ் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த எல்சியூல நம்ம லோகேஷ் கனகராஜோட பேட்டர்ன் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு வில்லனுக்கும் ஒரு சைன் கொடுப்பாரு. அந்த மாதிரி சைன் கொடுக்குறாருல அதெல்லாம் அந்த மாதிரி ஜோடியாக் இன்ஸ்பைர் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோலெக்ஸ்க்கு ஸ்கார்பியோ, லியோக்கு லியோ, ட்வின் ஃபிஷ். இப்போ நம்ம பார்த்தோம் இது 3மே ஜோடியாக் அதாவது ராசி பலன்ல வர கணக்கு தான். இதுல இருந்து என்ன தெரியுது இதுக்கப்புறம் எல்சியூல வர போற வில்லன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ராசி பலன்ஸுக்கு வர சைன்ஸை தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவனுங்களுக்கு சைனா கொடுக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தது தான் எனக்கு தோணுச்சு. ட்வின் ஃபிஷ்கான பர்சனாலிட்டியை நான் நெட்ல போட்டு பார்க்கும்போது அதுக்கு வேற ஒரு ஆன்சர் தான் எனக்கு கிடைச்சிச்சு. அது இந்த ட்வின் ஃபிஷ் வால்டர் கூட சுத்தமா கனெக்ட் ஆகலைங்க. சரி எதுக்குடா ஒம்புன்னு கோல்டு ஃபிஷ் பர்சனாலிட்டின்னு போட்டு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு பயங்கரமான விஷயமே தெரிய வந்துச்சு. கோல்டு ஃபிஷ் பயங்கர போல்டா அக்ரெசிவா இருக்குமா. தன்னோட டேங்க் மேன்ஸே புள்ளி பண்ற அளவுக்கு அவன் பயங்கரமான ஆளாம். இந்த கோல்டு ஃபிஷோட கேரக்டர் இந்த ஒரு ட்வின் ஃபிஷ் வால்டர் இவனோட நல்லாவே ஒத்து போகுது. இவனுமே பயங்கர போல்டா அக்ரெசிவா இருக்கான். எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டுறான். என்னதான் கோல்டு ஃபிஷ்க்கு மேல எக்கச்சக்கமான பயங்கரமான ஃபிஷஸ் எல்லாம் இருந்தாலும் கோல்டு ஃபிஷ் அவனை பொறுத்த வரைக்கும் அவனும் ஒரு ஆள் தான், அவனுமே ராஜா தான். அதே மாதிரி இங்க ட்வின் ஃபிஷ் வால்டர் இவன் இந்த மாதிரி யாருக்கு கீழே வேலை பார்த்தாலும்
அவனும் தனக்கு தானே ராஜா அப்படின்ற மாதிரி தான் உடம்பெல்லாம் தங்க நகையை போட்டு பளபளன்னு பயங்கர செழிப்பா இருக்கான். ஸோ இவ்வளவுதான் இந்த ஒரு பென்ஸ் மூவியோட கேரக்டர் ப்ரோமோல நான் நோட் பண்ணது. எனக்கு செமையாப்பட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல மொத்தமா பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து நீங்க ஏதாவது நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த பென்ஸ் மூவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு செம்மையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பட்டா.